ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் மகாவினோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நான் என் சிஸ்டர்ஸோடு சேர்ந்து எப்படி கொழுக்கட்டை பண்ணேன்னு தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுத்து 1 month ஆச்சு. அப்லோட் பண்ண டைமும் இல்லை, எனக்கு எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு தெரில. பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. சாரி, கொஞ்சம் மிஸ்டேக்காக தான் இருக்கும். நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 1 month பேக் பெங்களூரில் அண்ணம்மா கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் பசங்க ஏதாவது செஞ்சுதாங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் வீட்டில் எதுவுமே இல்லை, அரிசி மாவு மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ தான் சரி ஓகே கொழுக்கட்டை பண்ணி கொடுக்கலாம்னு மாவு ரெடி பண்ணி அதை உருண்டை பிடிச்சி அவங்களே இட்லி பாத்திரத்தில் போட்டு வேக வைக்க சொன்னேன். ஒரு பொண்ணு என்னடானா உப்பு கொழுக்கட்டை கேட்குறான், என் மச்சான் பையன் பால் கொழுக்கட்டை கேட்டான். ஸோ ரெண்டுமே ரெடி பண்ணலான்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது இதெல்லாம் சாப்பிடணும் போல் இருக்கும். பட் எங்கள் அம்மா எப்போயாச்சும் தான் அதை செஞ்சு தருவாங்க. நானும் சரி எதுக்கு பேரண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணணுன்னு எதுவுமே கேட்க மாட்டோம். போட்டதை சாப்பிட்டோமா படுத்தோமான் இருப்போம். நாங்கள் 3 பேருனா நானும் என் அண்ணாசும். எனக்கு மொத்தம் 2 brothers. என்ன மாதிரி 90s கிட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் ரெட் கலர் ஹார்ட்டின் கொடுங்க. இப்போ நம்ம பசங்க நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட். ஏதாவது செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. நம்மளாம் அப்போ வெளியே போய்ட்டு சாப்பிட்டு வருவோம். இப்போ அவங்கள வெளியே அனுப்புறதுக்கே பயமாக இருக்குதுல்ல. அதனால் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு சைடு ஃபஸ்ட்டு பேட்ச் உப்பு கொழுக்கட்டை அடுப்பில் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறமா பார்த்தா தான் இவ்வளோ வேலை பண்ணிவிட்டு மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்த மாதிரி அடுப்பை ஆன் பண்ணவே மறந்தாச்சு. அப்புறம் அடுப்பையும் ஆன் பண்ணிவிட்டு அதை வேக வச்சிட்டோம். இப்போல்லாம் வர வர என்ன வேலை செய்கிறோங்கிறதே மறக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வேலை செஞ்சால் இன்னொரு வேலை மறந்து போயிடுது. சரி வாங்க நம்ம கொழுக்கட்டைக்கு போவோம். ஒரு சைடு உப்பு கொழுக்கட்டை வேக வச்சாச்சு, இன்னொரு சைடு பால் கொழுக்கட்டைக்கு தண்ணி பிடிச்சி தண்ணி கொதிக்கணும்ல. ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அடுப்பில் வச்சிட்டோம். பால் கொழுக்கட்டைக்கு தண்ணி நல்லா கொதி வரணும். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதையும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டேன். வாங்க அப்படியே வெளியே போய் என்ன ப்ராசஸ் போகுதுன்னு பார்ப்போம். உப்பு கொழுக்கட்டைக்கு மாவுலாம் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கணும். பட் பால் கொழுக்கட்டைக்கு கொஞ்சம் நீளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். என் தங்கச்சிகளை நீளமாக போட சொன்னால் யாருக்குமே போட தெரியாதுன்னு சொல்லிட்டாளுங்க. அவளுக்கு உண்மையிலே போட தெரியலையா இல்லை என்கிட்ட சும்மா சொன்னாலுங்களான்னு தெரில. ஸோ நானே அதை ரெடி பண்ணேன். பாவம் அவளுகளுக்கே போர் அடிச்சிருச்சு போல். ஒரு ஆர்வத்தில் ஃபஸ்ட்டு பேட்ச் நல்லா பண்ணாளுங்க. பட் போக போக பெருசாக போட ஆரம்பிச்சாளுங்க. எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். நீங்கள் கேட்கலாம், எல்லாம் வயிற்றுக்குள்ளே தானே போக போகுதுன்னு. பட் ஒரே ஷேப்பில் இருந்தால் பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுக்காக தான் அவங்கள மண்டையில் தட்டி பண்ண எல்லா பால்ஸையும் எடுத்து 2 டிவைட் பண்ணி போட சொன்னேன். இப்போ மாவு ப்ரிப்பரேஷன்லாம் ஓரளவு முடிய போகுது. இது எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்தால் கொழுக்கட்டை ரெடி. கடைசி அவளுகளே சொல்லிட்டாளுங்க, உங்கள்கிட்ட கொழுக்கட்டை கேட்டதுக்கு நாங்கள் படத்தே தூங்கியிருக்கலாம், இந்த 3 மணி நேரம் கொழுக்கட்டை கேட்டது தப்பாயிருச்சுன்னு. இப்போ மாவுலாம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பால் கொழுக்கட்டைக்கு தேங்காய் வேணும். வீட்டில் தேங்காய் இல்லை, கடையில் வாங்கின இளநீர் தான் இருந்துச்சு. அதை என் மச்சான் பையன்கிட்ட கொடுத்து வெட்டி கொடுக்க சொன்னேன். ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, நல்லா முத்தின தேங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும். பட் இதில் வழுக்க தேங்காய் தானே இருக்கும். ஸோ அதை எடுத்தே போட்டுடலான்ட்டு கட் பண்ண சொன்னேன். அவனும் தேங்காய் எடுத்து கொடுத்தான். அன்றைக்கி எல்லாருமே வேலை செஞ்சோம். அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. நல்லா முத்தின தேங்காய் போட்டால் அது சாப்பிட்றதுக்கு அப்படியே வாயில் கடிப்படும். அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். பட் இது வழுக்க தேங்காய்ங்கிறதுனால அதை மிக்சியில் லேசாக அரைச்சாலே அது ஒரு மாதிரி வலுன்னு ஆயிரும். பட் என்ன பண்ணுறது, கடைக்கு யாரும் போக மாட்டேன்ட்டாங்க. எல்லாருமே காலையில் தானே வெளியே போயிட்டு வந்தோம், அந்த டயர்ட்லேயே இருந்தோம். சரி கிடச்சதை வச்சு செய்யலான்ட்டு இந்த தேங்காவை எடுத்து கொடுக்க சொன்னேன். அது அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அப்படியே நான் கிச்சன் சைடு போனேன். கிச்சனில் காய வச்ச தண்ணி நல்லா கொதி வந்துட்டு இருந்துச்சு. என் தங்கச்சிகிட்ட வீடியோ எடுத்து கொடுடின்னு சொன்னால் கிச்சன் கவுண்டர் டாப் மேலே ஏறி நின்று வீடியோ எடுத்துருக்குறா. அதான் ரொம்ப லாங்காக தெரியுது. ப்ரிப்பேர் பண்ண நீளமான மாவு எல்லாத்தையுமே அந்த தண்ணியிலேயே போட்டு வேக வச்சோம். அப்படியே இதில் எல்லா மாவையுமே அப்படியே ஒன்றா போடணுன்னு அவசியம் இல்லை. தண்ணியில் கொதிக்க தானே போகுது. மொத்தமாக பண்ணாலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக அப்படியே தனித்தனியாக வந்துடும். நெக்ஸ்ட்டு அப்படியே ரெடி பண்ணோம்ல உப்பு கொழுக்கட்டை, அதுவும் வெந்துருச்சான்னு பார்த்தேன். பார்க்குறதுக்கு கையை தண்ணியில் நனைச்சி அதை 2 கட் பண்ணி பார்த்தா உள்ள மாவு கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா அதான் அதோட பதம். நல்லா வெந்துருந்துச்சு.
பார்த்தா சரியான சூடு. நிறையா பால்ஸை ஒரே தட்டில் போட்டுட்டோம் போல். தட்டை எந்த சைடு பிடிச்சி எடுக்கிறதுனே தெரியல. அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதையும் எடுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் போட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் வேலை செய்கிறதுக்கே அப்படியே அலுப்பாக இருக்கும். ஒரு சூடு தொட மாட்டேன், ஒரு எதுவுமே பண்ண மாட்டேன். இப்போ அதெல்லாம் சர்வ சாதாரணமாகிடுச்சு. யாராவது ஏதாவது கேட்டால் கூட அப்படியே டக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்றேன். அப்போல்லாம் சப்பாத்தி போடுறதே ஏதோ ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கும். இப்போ என்னடானா அடிக்கடி எங்கள் வீட்டில் சப்பாத்தி, இடியாப்பம்லாம் நான் போடவே மாட்டேன். இப்போ இடியாப்பம் அது இதுன்னு கேட்குற எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்றோம். ஓகே, உப்பு கொழுக்கட்டை பாதி ரெடி ஆகிருச்சு. அதை தாளித்து கிளறி விட்டால் ஃபுல்லும் ரெடி ஆயிரும். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். சாரி, வீடியோவும் வாய்ஸும் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வீடியோ தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வர எல்லா வீடியோவுமே நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், சீரகம், கருவேப்பிலை 1 by 1 போட்டு நல்லா வதக்கணும். பட் இவளுகளை வச்சுட்டு ஒரு ஆணியும் பிடுங்க முடியாதுங்கிற மாதிரி இவளுங்க எல்லாத்தையுமே ஒன்றா கொட்டிட்டாளுங்க. சரி, என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினா எல்லாம் ஒன்று கருகிரும், அப்புறம் ஒன்று வேகாமல் இருக்கும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருந்தேன். ஏன் தங்கச்சிங்க நான் வேலை சொல்லிட்டேன்னு இந்த மாதிரி பண்ணுறாளுகளா, இல்லை அதை சீக்கிரமாக சாப்பிட்றணுன்னு பண்ணுறாளுகளான்னு தெரில. அவளுகளுக்கே என்ன பண்ணுறாளுங்கன்னே தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தாளுங்க. அந்த தாளிக்கிறது நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட ரொம்ப கருகிரும், அப்புறம் ஒரு மாதிரி கசப்பாயிரும். கருவேப்பிலை எடுத்துகிட்டு வர சொன்னேன். கருவேப்பிலை எடுக்க போனவளை ஆளவே காணோம். ஃப்ரிட்ஜில் தேடிட்டே இருந்தால் அப்புறம் கருவேப்பிலையும் வந்த மாதிரி தெரியல. அப்புறம் பார்த்தா அதுவும் நல்லா ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக வர ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலைன்னு கற்றுனேன், பட் கருவேப்பிலை வந்த மாதிரி தெரியல. சரின்னு கருவேப்பிலையை போடாமல் அப்புறம் அந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சோமே கொழுக்கட்டை, அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி அதையும் போட்டு நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தேன். அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா போட்டால் ஒரு சைடு அந்த இதெல்லாம் ஒட்டி இருக்கும், இன்னொரு இதில் ஒட்டாமல் இருக்கும். ஆக்சுவலாக இதில் நம்ம உப்பு போட தேவையில்லை. ஏன்னா மாவு ரெடி பண்ணும்போது அதிலேயே உப்பு போட்டு தானே பிசைஞ்சோம். அதனால் இதில் உப்பு போடணுன்னு அவசியம் இல்லை. அதை ஒரு ஆள் போட அப்புறம் நான் கிளறி விட்டுட்டே இருந்தேன். எல்லா சைடும் படணும். அப்போ தான் எல்லாத்துலேயுமே அந்த சீரகம், அந்த கடலைப்பருப்புலாம் மிக்ஸ் ஆகி அது ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே கொழுக்கட்டையை வேறு மாதிரி பண்ணுவாங்க. அந்த பால் நல்லா பெருசாக போட்டு வெங்காயம், அந்த கடுகு, சீரகத்தெலாம் வதக்கி அதை மறுபடியும் பாலாக பிடிச்சி அதை இட்லி சட்டில் வேக வைப்பாங்க. அது ரொம்ப பெருசாக இருக்கும். அதை 2 சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும். இதெல்லாம் போகிற வழியில் 2 எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்குன்ட்டு தான் நான் இதை பண்ணேன். இது குவான்டிட்டி வைஸ் இது நிறையா இருக்கும். அவ்வளோ சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. இப்போ இந்த வயசில் சாப்பிடணுன்னு தானே தோணும். அதனால தான் இந்த கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தேன். அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். தாளித்த கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பால் கொழுக்கட்டை நல்லா கொதி வந்துருச்சு. அதில் கொஞ்சம் வெல்லம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா கரையிற வரை கிளறி விடணும். தமிழ்நாட்டிலலாம் வெல்லம் நல்லா டார்க் கலரில், நல்லா ப்ரௌன் கலரில் இருக்கும். பட் நானும் பார்த்துட்டேன், பெங்களூரில் வெல்லம் ஒரு மாதிரி லைட் எல்லோயிஷாக தான் இருக்குது. கலர் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. பட் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறமா அந்த இளநீலேருந்து எடுத்தோமே தேங்காய், அதையும் மிக்சியில் போட்டு அரைக்க சொன்னேன். அதையும் அரைச்சி கொடுத்தா. அதையும் எடுத்து அந்த கொழுக்கட்டையில் மிக்ஸ் பண்ணோம். எடுத்த எல்லா தேங்காவையுமே போட்டோம். ஏன்னா அந்த முத்தின தேங்காய்னா நம்மளுக்கு நிறையா வரும். இது வழுக்க தேங்காய் தானே, அரைக்கும் போது அது ஒரு மாதிரி ஒட்டிடும். எல்லா தேங்காவுமே சேர்ந்து ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்கும். அதனால் 2 இளநியோட தேங்காவை எடுத்து அரைச்சி அதையும் இந்த பால் கொழுக்கட்டையில் கொட்டி நல்லா 2-3 கிளறி விட்டோம். அதுக்கப்புறமா ஏதோ ஒன்று மிஸ் பண்ண மாதிரியே தோண்டிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் ஒரு பொண்ணு சொன்னால், அக்கா நீங்கள் ஏலக்காவே போடலன்ட்டு. அப்புறம் தான் ஐயோ நல்ல வேலைடி ஞாபகப்படுத்தணுன்னு சொல்லிட்டு 2 ஏலக்காவை எடுத்து தட்டி, ஆக்சுவலாக அந்த ஏலக்காயை முன்னாடியே போட்டிருந்துருக்கணும். நாங்கள் இப்போ லாஸ்ட்டாக போட்டோம். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டால் சூப்பரான பால் கொழுக்கட்டையும் ரெடி. வெல்லம் போடும்போதே நல்லா ஸ்மெல் வந்துச்சு.
பட் இந்த ஏலக்காய் புடவும் ஸ்மெல்லு நல்லா கமகமன்னு அப்படியே ஆளவே தூக்குச்சு. கிச்சனில் ரெடி பண்ணது வெளியே வராண்டா வர ஸ்மெல்லு செமையாக இருந்துச்சு. அப்புறம் என்ன சர்விங் டைம். எல்லாருக்கும் 2 கிண்ணம், ஒன்றில் தாளித்த கொழுக்கட்டை, அப்புறம் இன்னொரு பவுல் எடுத்து அதில் பால் கொழுக்கட்டையும் ஊற்றுனாங்க. என் சிஸ்டர்ஸ் தான் ஊற்றுனாங்க. சின்ன பசங்களை ஃபஸ்ட்டு அவங்க கூட சேர்ந்து சமைக்கிறது அது ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு. அப்போலாம் சின்ன வயசில் கூட்டாஞ்சோறு செஞ்சு சாப்பிடுவோம், நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிடுவோம். சேம் அதே வைப் தான் இருந்துச்சு எனக்கு. நான் சொல்ல அவங்க கேட்டு அப்புறம் அவங்களோட சஜஷனையும் சொன்னாங்க, அதையும் நான் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் சின்ன பசங்களோட சேர்ந்து நான் இது சமையல் செஞ்சுருக்கிறேன். இது பெருசாக சமையல்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்நாக்ஸ். பட் நல்லா இருந்துச்சு. அந்த 3 மணி நேரம் தூங்கி இருந்தால் கூட இந்த மாதிரி ஒரு மெமரபிள் டைம் எனக்கு கிடச்சிருக்காது. பரவாயில்ல, அவளை கேட்டனால இது ஒரு மெமரி ஆயிடுச்சு எனக்கு. இதவே ஃபஸ்ட்டு வீடியோவை அப்லோட் பண்ணுவேன்னு நான் நினச்சே பார்க்கல. இந்த வீடியோ எடுக்கவும் அப்போவே அப்லோட் பண்ணுங்கள், எதனாவது வாய்ஸ் ஓவர் கொடுங்க, போடுங்க, நாங்களும் பார்க்குறோன்னு சொல்லிட்டே இருந்தாளுங்க. பட் இப்போ அவளுங்க எல்லாருமே தமிழ்நாடு போய்ட்டு ஸ்கூலுக்கே போயிட்டாளுங்க. இப்போ அவளுங்க ஃபோன் பார்ப்பாளுங்க என்னன்னே தெரியல. 10th படிக்கிறாளுங்க. காலையில் ஸ்கூலுக்கு போக, சாயந்தரம் வந்து டியூஷன் போக அதுவே கரெக்டாக இருக்கும். பட் இப்போ நான் அவங்களெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இதெல்லாம் பத்தாதுன்னு டீ வேறு வேணும்னு கேட்டாளுங்க. சரி நான் டீ போடல, அதையும் அவளுகளே தான் போட்டுக்கிட்டாளுங்க. டீயையும் போட்டுட்டு ஆளுக்கு ஒரு பவுலில் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இன்னொரு புது வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.